திருமந்திரத்தை பகவான் பதரிகாசிரமத்தில் உபதேசித்தார். பதரிகாசிரமத்தின் நாராயணப் பெருமாள் தான் இங்கே மணிமாடக் கோயில் பெருமாளாக எழுந்துருளியிருக்கிறார். இந்த எம்பெருமான் தான் முதல்ல தோன்றினவர். இந்த 11 திவ்யதேசங்கள் பார்த்துட்டு இருக்கோமே, இந்த எல்லாத்திலையும் முதல்ல திருவவதாரம் பண்ணி ருத்ரர்களுக்கு காட்சி கொடுத்த பெருமாள் மணிமாடக் கோவில் பெருமாள். நாராயணப் பெருமாள்னே இவருக்கு திருநாமம். இந்த க்ஷேத்திரத்துக்கு திருக்கோட்டியூர் நம்பிகள் வந்திருக்கிறார். ராமானுஜருக்கு அவர் ஆச்சாரியன். அவரிடத்துல தான் அவர் திருக்கோட்டியூரில் போய் அஷ்டாங்க விமானத்துக்கும் கீழே திருமந்திர உபதேசம் பெற்றார்னு கேள்விப்பட்டிருக்கோம். திருக்கோட்டியூர் நம்பிகளே திருமந்திரோபதேசம் பெற்று அதைத்தான் ராமானுஜருக்காக உபதேசித்திருக்கிறார். நம்பிகளுக்கு தனி சன்னதி இருக்குது. இந்த கோவிலுக்கு போனோம்னாலே மணிமாடக் கோவிலுக்கு நம்பிகளுக்கு, திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு தனி சன்னதி உள்ளது. ராமானுஜர் அவரிடத்துல தான் உபதேசம் பெற்றார். இவரை நாராயணப் பெருமாள்னு சொன்னேன்.